ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளாக பெரிய வீடியோ போடாமல் இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் சின்ன வாய்க்கா தகராறு. என்னென்னா, நான் சம்பளம் ஏற்றி கேட்டுனுக்கிறேன், ஓனரு ஏற்றி கொடுக்கல. அதெல்லாம் அப்படியே வேலை பொறுமையாக போயின்னு வீடியோவும் எடுக்கலை. இப்போ எங்கே போயின்னு இருக்குன்னா, 2 மாதம் வண்டி இன்ஜின் ஆயில் இல்லாமல் ஓட்டி இனி தான் ஆயில் மாற்ற போயின்னுக்கிறாரு. சனையா போய்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டுக்கிறாரு. அது என்ன ப்ராப்ளம், இன்ஜின் ஆயில் லீக் ஆகிடுச்சு, அது எதனா பெரும் பிரச்சனையா என்னான்னு தெரியல, போய் பார்ப்போம். கடைக்கு வந்து வண்டியை விட்டாச்சு. இந்த ஆயில் ஃபில்ட்ரு பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு. கடைக்காரன் காரி மீறான், என்னடா இப்படி வச்சுனுக்கிற ஆயில் ஃபில்ட்ருன்னு. இந்த ஓஸ் லீக் ஆனதால் தான் இன்ஜின் ஃபுல்லும் ஆயில் லீக் ஆகிடுது. இது வந்து ஃபில்ட்ரு ஓஸாம். இந்த ஓஸால் தான் அதிகம் பிரச்சனை. ஆயில் ஃபுல்லு வெளியே வந்து இதுவாகிட்டுக்குது. அது லைட்டாக விரிசல் விட்டுக்குது போல் தெரியுது. அது புதுசு மாற்றணும். அது என்ன சொல்கிறாருன்னு தெரியல ஓனரு. இப்போதைக்கு ஆயில் மட்டும் மாற்றுறாரு தலைவர். இங்கேமாரி ஸ்டோர் ரூமில் வந்து மாற்றதே பெட்ரு. ஏன்னா நம்ம பார்க்கலாம் இன்ஜினில் எதனா ப்ராப்ளம் இருக்குதான்னு சொல்லிட்டு அப்புறம் காற்று பிடிச்சி விட்டார். இதில் தான் ஆயில் இறங்குது. நான் முன்னாடி வீடியோவில் கேனில் எடுத்துன்னு வந்து ஊற்றிருப்பாங்க. ஆனால் பெரிய பெரிய ஸ்டோர் ரூமில் இதுமாரி பாரலாக வச்சு இந்த ஓஸ் வழியாக வந்து இறங்கிடும். அது இத்தனை லிட்டருன்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி இது பண்ணுவாங்க. ஒரு ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அந்த ஓஸு மாற்று அப்படின்ட்டாரு. அது மாற்றத்துக்கு கைட்டுனா பார்த்தா ஓஸு கிடைக்கல. சரி, ஆர்டர் பண்ணிட்டு காசு பே பண்ணிட்டு போ, நான் 2 நாளில் வாங்கி மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் சொல்லவே, சரி காசு மட்டும் பே பண்ணிட்டு வந்துட்டேன். பழைய ஓஸே மாற்றி விட்டாங்க. மாற்றிட்டு வந்துட்டேன். இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். டைமு மணி 3:10 ஆகுது. வண்டி ஆயில் மாற்றினது ஒரு 23 தினார். அப்புறம் அந்த ஓஸு ஃபில்ட்ரு ஓஸ் மட்டும் அது ஒரு 10 தினார். மொத்தம் 33 தினார். நம்பூர் காசு கணக்கு பண்ணால் ஒரு 9,000 சில்லற வரும். இந்த காசு ஓனருக்கு ஜஸ்ட் ஒரு டீ குடிக்கிற காசு. எங்கள் ஓனர் சம்பாதிக்கிற சம்பாதிக்கு. ஆனால் அந்த 33 தினார் செலவு பண்ண முடியாமல் ஓனர் 2 மாதமாக வண்டிக்கு ஆயில் மாற்றாமல் வண்டியை ஓட விட்டு, வண்டி ஃபுல்லும் எப்படி சொல்கிறது, வண்டி ஃபுல்லாக ஆயிலு. எனக்கு வேறு ஒரு பயம், ஏன் தான் இப்படி இருக்காருன்னு தெரியல. ஆனால் அவங்க தனிப்பட்ட செலவுனா ஒரு 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 சட்டை எடுக்கிறது இல்லை ஒரு ஜாக்கெட் எடுக்குதுன்னா 140 தினார் 150 தினார் கொடுத்து ஒரு ஸ்வெட்டர் எடுத்துருக்காரு. அவ்வளோ ஏன் ஒரு டீ ஃப்ளாஸ்க்கு இந்த மெக்காப்பில் இருக்கும், அது ஒரு 10 தினார் 12 தினார். அதை வாங்கி வெட்டியாக வச்சுருக்காரு. இவ்வளோலாம் செலவு பண்ணுறாரு. ஆனால் வண்டி உழைக்குது, இந்த வண்டிக்கு செலவு பண்ணால் மேலேங்கிலையும் பார்க்குறாரு. இப்போ அந்த ஓஸு மட்டும் பே பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் நாளைக்கு தான் போய் மாற்றணும். அதை அவன் போனால் கடைக்காரன் திட்டுறான், அந்த ஆயில் ஃபில்ட்ரு பாரு எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு. என்ன பண்ணுறது? எனக்கும் ஓனருக்கும் என்ன பிரச்சனைனா அந்த சம்பளம் பிரச்சனை தான். சம்பளம் நான் ஏற்றி கேட்டுனுக்கிறேன். அவர் நான் தரேன்றாரு. அப்படியே ஏற்றி தந்தாலும் 10 ரூபா தான் தருவார் போல் தெரியுது. 10 ரூபா கொடுத்தா கண்டிப்பாக செட் ஆகுது. நான் சொல்கிறேன், நான் எனக்கு விசா கேன்சல் பண்ணுறேங்க, நான் வேறு எதனா வீடு நான் போய் செஞ்சுக்கிறேன், உங்கள்கிட்ட 10 தினார் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லலான்னு இருக்கேன். இந்த வாய்க்கை தகராறு தான் ஓடினுக்குது. வேலை எதனா சொன்னால் கூட அமைதியாக நான் மட்டும் வேலை மட்டும் செஞ்சுட்டு கம்முன்னு ரூமுக்கு வந்துடுவேன். அங்கே டெய்லி சீசா ரெடி பண்ணுவேன். இப்போ ரம்ஜான் டைமில் அது நான் அப்புறமா ரெடி பண்ணும்போது அந்த வீடியோ பின்னாடி போடுறேன், எப்படி ரெடி பண்ணுறேன்னு. அது ரெடி பண்ணி வச்சாலும் அவர் இங்கேயே உட்கார்ந்தானார், அதிக கலையாக உட்கார்ந்தானார். இல்லை நான் அங்கே போகிறேன்ட்டு நான் வந்து திவானில் கம்முன்னு உட்காந்துங்க, அதிகம் பேசுறது கிடையாது, அதிகம் சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு புரியணும், ஓ நம்ம சம்பளம் கம்மியாக தரத்தால் தான் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியணும். ஏற்கனவே வேலை செஞ்ச டிரைவரு இதேமாதிரி தான் சம்பளம் ஏற்றி தரேன்ட்டு தரவே இல்லை. அவன் சொல்லாமல் எஸ்கேப் ஆகிட்டுக்கிறான். பாஸ்போர்ட்லாம் எங்கேயா விட்டுட்டு வேறு வீடு பாஞ்சிட்டு இருக்கான். இப்போ அந்த நிலமை தான் எனக்கும் வரும் போல் தெரியுது. பார்ப்போம். டைம் 6 மணி ஆகுது. நான் சீசா ரெடி பண்ண வந்துட்டேன். போய் ரெடி பண்ணுவோம். ஓனர் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டார். அங்கே போய் நோம்பு தத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவார். ஃபஸ்ட்டு இதுதான் முக்கியமானது. இதில் தான் தண்ணி பிடிச்சிக்கணும். இதில் எவ்வளோன்னா அந்த மேலே ஒரு நீல கலர் கோடு இருக்குது பற்றியா, அதோடு வரணும் தண்ணி. கரெக்டாக பண்ண பார்த்தீங்களா தண்ணி, ஏன்னா தெரிஞ்சிச்சு நமக்கு. இது இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து இப்படி ஃபிட் பண்ணிடணும். நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஓஸு இது மேலே இப்படி வச்சுட்டு இந்த ஓஸ் வந்து கரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டா வேலை முடிஞ்சிருச்சு.
இது எடுத்துமே அங்கே அதிக கல் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மேலே வைக்கிற அந்த இதுவும் ரெடி பண்ணணும். இதுதான் அந்த புகையாக வர்றது. இது வந்து கண்டிப்பாக உடம்புக்கு ஆபத்து தான், யூஸ் பண்ணக்கூடாது தான். பட் இருந்தாலும் இவங்களுக்கு இது பழகிடுச்சு. நான் வந்து இது சப்போர்ட் பண்ணவே மாட்டேன், இது குடிக்கிறது ரைட்டு தான் அப்படின்னு இவங்க குடிக்கிறாங்க. இது உள்ள இப்படி தான் இருக்கும். இது எடுத்து இப்படி வச்சு அடக்கணும். இதுதான் ஓனர் என்னை கேட்டார் குடிக்கிறியா அப்படின்னு. நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னேன். அப்புறம் சிகரெட்டு குடிப்பா அப்படின்னு கேட்டார். அதுவும் குடிக்க மாட்டேன்னு. ஏன் இந்தியாவில் இருக்கவங்களாம் குடிப்பாங்க தானே அப்படின்னு கேட்டார். இல்லை எனக்கு பிடிக்காத, நான் குடிக்க மாட்டேன்னு. நீங்களும் யாருன்னா சிகரெட்டு குடித்தா இல்லை இதுமாரி புகையில பார்க்க தான் விட்டுடுங்க. என்னடா டிரைவருன்னு சொல்லிவிட்டு இந்தமாரி வேலைலாம் செய்கிற, இதெல்லாம் வீடியோ காட்டுறேன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஒரு டிரைவர் வேலைக்கு வந்துட்டால் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம எல்லாத்தையும் செஞ்சு தான் ஆகணும். அதனால தான் இதில் எங்கள் ஓனருக்கு மட்டும் இது மேலே இப்படி மூடிடணும். அவர் ஓனரோட ஃப்ரெண்டுக்கு அது மூட வேணாம், அப்படியே இருக்கணும் அவருக்கு. இது மேலே வைக்கிறதுக்கு நெருப்பு, இது நெருப்பு கொஞ்சமாக இதுவாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் எடுத்துன்னு போய் அதிக காலை வச்சுட்டு வந்துடணும். அழகாக இங்கே தான் உட்காந்து குடிப்பாங்க. யாருமே தயவுசெய்து தப்பாக நினைக்காதுங்க. என்னடா இதெல்லாம் ஒரு வீடியோவில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக காட்டல. இதுமாரியும் வேலை இருக்குது. வெளிநாட்டுக்கு டிரைவர் வேலையும் வந்துட்டால் இதுமாரி கூட வேலைலாம் வைப்பாங்க. எனக்கு இந்த ஸ்மோக்கிங் பிடிக்காது, இல்லை இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாதுன்னாலும் அவங்களே சொல்லி கொடுத்து செய்ய வைப்பாங்க. அந்த ஒரு இதுக்கோசரம் தான் இதெல்லாம் வந்து வீடியோவில் சொல்கிறேன். நெருப்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது ஒரு வேலையானு கேட்குறங்களா? என்ன பண்ணுறது? ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அழகாக எடுத்து இதில் வச்சுக்கணும். ஏன்னாடா ஃபுல்லாக ஆகலை அப்படின்னு பார்க்குறீங்களா? அது வேறு ஒன்றும் கிடையாது. அது கொஞ்சம் நேரம் வைக்க அந்த கருப்பு ஃபுல்லுமே நெருப்பு வந்துடும். டைமிங்கும் நமக்கு கொஞ்சம் இதுவாகிடும். இப்போ ஃபுல்லாக நெருப்பு ஆகிடுச்சுன்னா இது வந்து ரொம்ப நேரத்துக்கு தாங்காது, எல்லாம் சாம்பல் ஆகிடும். அதால் கொஞ்சம் கருப்பாக கொஞ்சம் நெருப்பாகவும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்படி வச்சுட்டு இப்படி விசிறணும். நான் விசிறி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லும் அவங்க குடித்து முடிக்க மணி ஒரு 9 மணி ஆகிடும். 9 மணிக்கு மேலே ஓனர் கிளம்பி அவங்க ஃப்ரெண்டும் கூட போய் திருப்பி அங்கே குடிக்க ஆரம்பிச்சிடுவார். நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த குடிக்கிறத பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.